ஜப்பான்ல கோகோ இச்சிங்கிற ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இங்கிலீஷ்ல கோகோ கரி ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேம்க்கு ஏத்த மாதிரி கறி வித் ரைஸ் அந்த காம்பினேஷன்ல தான் இருக்கும். வேணா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டாப்பிங்ஸ்லாம் போட்டு. நான் வெஜிடேரியன்னா டிஃபால்ட்டாவே போர்க் கறி தான் குடுப்பாங்க. பீசஸ் இருக்காது. எம்ப்டி சால்னான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி எம்ப்டி கறியா தான் இருக்கும். பிளஸ் வெஜிடேரியன் ஆப்ஷனுமே இருக்கு. டேபிள்லயே கியூஆர் கோட் குடுத்துருக்காங்க. அத ஸ்கேன் பண்ணோம்னா ஃபோன்லயே மெனு எல்லாம் வந்துரும். நம்ம ஃபோன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஆர்டர் பண்ணும்போது ரைஸோட குவான்டிட்டி சூஸ் பண்ணணும். 150 கிராம்லேருந்து இருக்கு. நம்ம எவ்வளோ சாப்பிடுவோமோ அதுக்கு ஏத்த மாதிரி. அண்ட் ஸ்பைசி லெவலுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டாப்பிங்ஸ்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ லிஸ்ட் ஆஃப் டாப்பிங்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான சார்ஜஸும் ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட் கணேஷ் ஒரு லஸ்ஸி ஆர்டர் பண்ணியிருந்தான். ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க. அது போக டிஃபால்ட்டா டேபிள்ல ஸ்பூன் இருந்தது. அண்ட் ஐஸ் வாட்டர் குடுத்துருந்தாங்க. அண்ட் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் கொண்டு வரும்போது பில்லையுமே இதில கொண்டு வந்து வச்சுருவாங்க. அது போக வெட் டிஷ்யூஸ் இருந்தது. கியூஆர் கோட் யூஸ் பண்ணி எப்படி ஆர்டர் பண்ணணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. அது போக பிக்கிள் இருந்தது. எக்ஸாக்ட்டா என்ன பிக்கிள்னு தெரியல. பட் பிக்கிள் தான் நெனைக்கிறேன். இது கூட டூத் பிக்ஸ் இருந்தது. இது சோய் சாஸ் அண்ட் வந்து யாராவது ஹெல்ப் வேணா கூப்பிடுறதுக்காக பெல் வச்சிருந்தாங்க. அது போக இன்னும் கொஞ்சம் டிஷ்யூஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா வாட்டர். இது வந்து ஸ்பைஸ் பவுடர் காரம் பத்தல அப்டின்னா நம்ம போட்டுக்கிறதுக்காக. அண்ட் டேபிள் பக்கத்திலேயே சார்ஜிங் பாயிண்ட்டுமே குடுத்துருந்தாங்க. நான் ஆர்டர் பண்ணது ஸ்கிராம்பிள்டு எக், கறி, ஒரு ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கணேஷும் இதே தான். பட் ஃபிஷ்ஷுக்கு பதிலா அவன் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தான். அது கூடவே வந்து பாயில்டு எக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தான். பில்லுமே கொண்டு வந்து இந்த மாரி வச்சுருவாங்க. இந்த ஸ்கிராம்பிள்ட் எக் வந்து கம்ப்ளீட்டா குக்கா இருக்காது. கொஞ்சம் அன்குக்டா தான் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா டேஸ்ட் வைஸ் எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் கறி வந்து போர்க் கறின்னு சொன்னேன் இல்லையா? அதுவுமே பெருசா நமக்கு டேஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியவே தெரியாது. ரொம்பவே சூப்பரா இருக்கும் கறி. அண்ட் நான் ஆர்டர் பண்ணியிருந்த அந்த ஃபிஷ் ஃப்ரை டாப்பிங்ஸுமே நல்லா கிரிஸ்பியா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓவராலா நான் ஆர்டர் பண்ண டிஷ் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஈவன் கணேஷ் ஆர்டர் பண்ணதுமே எல்லாமே சூப்பரா இருந்தது. நான் வந்து ஸ்பைசி லெவல் 5 சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப காரமா இருந்துச்சு. காதுலருந்து புகை வராத குறை தான். அந்த அளவுக்கு பயங்கர காரம். ஆனாலும் டேஸ்ட் சூப்பரா இருந்ததுனால நான் தண்ணி குடிச்சுட்டு உசு உசுன்னு சொல்லிட்டு ஃபுல் பிளேட்டையுமே காலி பண்ணிட்டேன். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கணேஷோடத ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு சுத்தமா காரமே தெரியல. அவ்ளோ ஸ்வீட்டா இருந்த மாரி இருந்துச்சு அவனோடது. அண்ட் கறியுமே நாங்க 2த்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் லாஸ்ட்ல. அப்போ வந்து என்னோட கறிக்கு மேல ஃபுல்லா ஏதோ சம்திங் ரெட்டிஷ்ஷா இருந்துச்சு. அவனுக்கு சுத்தமா அந்த மாதிரி இல்ல. ஸோ, அதிலயே நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. கறில மேல இந்த ஸ்பைசினஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்மளோட இந்தியன் நம்ம சாப்பிடுறோம்ல ஒரு டேஸ்ட், அந்த டேஸ்ட்க்கு ஏத்த மாரியே இந்த கறி இருக்கும். ஸோ, கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெஸ்டாரண்ட்ன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. நான் ஜப்பான் வந்தப்போ ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ட ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்னா இதுதான். அப்பவும் அது ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் இப்பவுமே எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ, ஸ்டார்ட்டிங்ல வந்த உடனே கம்ப்ளீட்டா ஜாப்பனீஸ் ஃபுட் சாப்பிட்டா எங்களுக்கு ஒத்துக்காம போயிடுமோ அப்படின்றனால நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்தேன். ஏன்னா நம்ம ஊர் ஃபுட் மாரியே இருக்குன்றதுக்காக. அண்ட் இந்த கோகோ கரி ஹவுஸ் வந்து டெல்லில கூட புதுசா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாலயுமே இது வந்துருச்சு. யாராவது அங்க போனீங்கன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஓவராலா ஃபுட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. பில் அமௌண்ட் அரௌண்ட் 2000 கிட்ட வந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.